ஆண்டின் பொதுக்காலம் 15வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 11 அருள்வாக்குகள் 25 முதல் 27 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்முடைய சிறு பிள்ளைகளாகிய சீடர்களுக்கு கடவுளின் ஞானத்தையும் அறிவையும் வெளிப்படுத்தியதற்காக விண்ணகத் தந்தைக்கு நன்றி கூறுகிறார். மண்டை கர்வம் படித்த ஞானிகளுக்கு அவற்றை தந்தை வெளிப்படுத்தவில்லை. அவரது நன்றி இறைவேண்டலில் தன் போதனையை கேட்க வந்த இரு குழுவினர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. ஒன்று மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்களைப் போல படித்தவர்கள், ஞானிகள். அவர்கள் தங்கள் புனித நூலில் உள்ள சட்டங்களை கற்றறிந்து அதனை கடைபிடிப்பதில் நாட்டமுடையவர்கள். ஆனால் அவர்கள் இயேசுவில் கடவுள் இருந்து செயல்படுகிறார் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள். எனவே இயேசுவையும் அவருடைய புதுமைகளையும் போதனைகளையும் நிராகரித்து மனம் திரும்ப மறுத்தவர்கள். இயேசுவின் போதனையை கேட்ட இரண்டாவது பிரிவினர் படிப்பற்றவர்கள், பாமரர்கள், குழந்தை உள்ளத்தை உடைய தனது சீடர்கள். இவர்கள் மறைநூல் சட்டத்தின் விளக்கங்களை அறிய முறையான பயிற்சியும் கல்வியும் பெறாதவர்கள். எனவே யூத சமயத்தின் பார்வையில் இவர்கள் மிகச் சிறியவர்கள். சிறியவர்கள் என்று இயேசு குறிப்பிடுவது வழிகாட்டுதலுக்காக பெற்றோரை முழுமையாக சார்ந்திருப்பார்கள், பெற்றோரை முழுமையாக நம்பியிருப்பார்கள். இந்த சிறு பிள்ளைகளில் தனது சீடர்கள் ஏழைகள், வரி தண்டுபவர்கள், பாவிகள், இன்னும் இவர்களை போன்ற இருப்பவர்களும் அடங்குவார்கள். இவர்கள் இயேசுவின் போதனைக்கு திறந்த உள்ளத்தோடு செவிசாய்ப்பவர்கள், இயேசுவை நம்பி வாழ்பவர்கள். இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு சொல்ல விளைவது குழந்தையைப் போல உள்ள மனம் கொண்டு தந்தையாகிய கடவுளின் மீதும் தன் மீதும் முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழுங்கள் என்று கூறுகிறார். இயேசு இங்கே தந்தையாகிய கடவுளிடம் நெருக்கமான தனிப்பட்ட நம்பிக்கை உறவை ஏற்படுத்திக் கொள்ள வலியுறுத்துகிறார். இந்த உறவில் 2 பண்புகள் நமக்கு தேவை. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று தாழ்ச்சி. சில வருடங்களுக்கு முன்னால் அறிவியல் விஞ்ஞானிகளும் தாவரவியலாளர்களும் சேர்ந்து அரிய வகை பூக்களை கண்டுபிடிக்க ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளுக்கு குழுவாக சென்றார்கள். ஒரு நாள் அவர்கள் தொலைநோக்கியின் வழியாக ஒரு அரிய வகை பூவை கவனித்தனர். அறிவியலுக்கு அந்த பூவின் மதிப்பு கணக்கிட முடியாதது என்பதை உணர்ந்தனர். ஆனால் அந்த பூ 2 மலை உச்சிகளின் நடுவில் உள்ள பள்ளத்தாக்கில் இருந்தது. அதை எடுத்து வர யாராவது மலை உச்சியிலிருந்து கயிற்றின் வழியாக இறங்கினால்தான் அதை எடுத்து வர முடியும். அவர்களுக்கு அருகாமையில் ஒரு சிறுவன் அவர்கள் செய்வதையெல்லாம் வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தான். அறிஞர்கள் குருவில் ஒருவர் அந்த சிறுவனிடம், நீ இந்த மலையின் கீழ் உள்ள அந்த பூவை இந்த கயிற்றின் வழியாக இறங்கி எடுத்து வந்தால் நாங்கள் உனக்கு வேண்டியதையெல்லாம் தருவேன் என்றார்கள். அந்த சிறுவன் செங்குத்தான மயக்கமே வரும் ஆழத்தை சிறிது நேரம் பார்த்துவிட்டு, இதோ 1 நிமிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி ஒரு நரை முடியுடைய பெரியவரோடு வந்தான். அந்த சிறுவன் தாவரையியலாளரை, நான் கீழே இறங்கி அந்த பூவை பறித்து உங்களிடம் கொடுப்பேன், அந்த முதியவர் கயிற்றை பிடிக்க நீங்கள் அனுமதித்தால், ஏனென்றால் அந்த பெரியவர் வேறு யாருமல்ல, என்னுடைய தந்தை என்றான். அவனுடைய நம்பிக்கையை பார்த்து அவர்கள் வியந்தார்கள். குழந்தை மனப்பான்மையை வளர்க்கும் இன்னொரு பண்பு தாழ்ச்சி. தாழ்ச்சி உள்ளவர்கள்தான் கடவுளை முழுமையாக சார்ந்திருக்கிறேன் என்று உணர்பவர்கள். தாழ்ச்சி உள்ளவர்கள் குழந்தையை போன்றவர்கள், நடிக்க தெரியாதவர்கள், வெகுளிகள். கடவுளை முழுமையாக வெளிப்படுத்தும் வாழ்வு முறையை தேர்ந்தெடுப்பார்கள். தாழ்ச்சி ஒருவனுடைய இதயத்தை கடவுளின் அருளின் பக்கமும் உண்மையின் பக்கமும் அழைத்துச் செல்லும். அதனால்தான் தாழ்ச்சி புண்ணியங்களின் அரசு என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தீமைக்கும் பாவத்திற்கும் அகந்தை எப்படி ஆழமான வேராக இருப்பது போல
தாழ்ச்சி என்ற மண்ணில் மட்டுமே கடவுள் என்ற அருள் வேர் ஊன்றும். எனவே நாம் கடவுளை சார்ந்திருக்கின்ற குழந்தைகள், நம்பிக்கை உள்ளவர்கள், தாழ்ச்சி உள்ளவர்கள் என்று இறைவனிடம் வேண்டி ஜெபிப்போம். ஆமீன்.